தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி குரூப் 2 2A 2024 எக்ஸாமோட இம்பார்ட்டண்டான லெசன்ஸ். ஓகேவா, இந்த லெசன் ஸ்கூல் புக்கில் இருக்க லெசன்ஸ் தான். இந்த லெசன் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா, இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சிருக்க வேண்டிய லெசன்ஸு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் எவ்வளோ மார்க் வரும், இப்போ லாஸ்ட்டு 3 எக்ஸாம் 2022 குரூப் 2 குரூப் 4, இப்போ 2024 நடந்த குரூப் 4ல் எவ்வளோ மார்க் ஸ்ப்ளிட் அப் ஆகும் ஒவ்வொரு யூனிட்லையும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு இது பாருங்கள். அதில் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எப்படி ஈஸியாக முக்கியமான சப்ஜெக்டை மட்டும் படித்து ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அது வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சயின்ஸு, அறிவியலை பொறுத்தளவில் இயற்பியல். அது இயற்பியலில் இது முக்கியமான, இதில் கொடுத்துருக்க எல்லாமே முக்கியமான படம் தான். ஓகேவா, இதில் கொடுத்துருக்க எல்லாமே முக்கியமான படம் தான். அதில் இந்த டார்க் லைனில் இருக்குல்ல, ப்ளூ கலர் டார்க் லைனில் இருக்கிறது ரொம்ப 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 முக்கியமான படம். ஓகேவா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சயின்ஸில் இயற்பியல் அதை படிக்க ஆரம்பிக்கிறோன்னா இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகேவா, பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கிறோன்னா, இப்போ இயற்பியலில் படிக்க ஆரம்பிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு இந்த டார்க்கில் இருக்கிறதா நம்ம முதல்ல படிக்கணும். படிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய லெசன்ஸை நம்ம படிக்கணும். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது ஒளியியல். அடுத்து இந்த ஒளியியலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எப்படியா இருந்தாலும் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் வந்துடும். அதுக்கடுத்து வெப்ப இயற்பியல், அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய லெசன்ஸ். ஓகேவா, இதே மாதிரி தான். இது எங்கே இருக்குன்னா, இப்போ 10th சயின்ஸில் பாடம் 1 இயக்க விதிகள். அடுத்து ஒளியியல் 10th பாடம் 2, வெப்ப இயற்பியல் 10th பாடம் 3, மின்னோட்டவியல் 10th பாடம் 4, ஒளியியல் பாடம் 5, அணுக்கரியவியல் பாடம் 6, இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். அடுத்து வேதியியலை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு இந்த அமிலங்கள் காரங்கள் உப்புகள் ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன். ஓகேவா, இது நல்லா படிச்சுக்கோங்க. இது 8th பாடம் 14 இருக்கும், 9th பாடம் 14 இருக்கும். அடுத்து உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் இந்த 8th பாடம் 21 இந்த பேஜ் நம்பர் ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்குங்க. 9th பாடம் 23 ஒரு 2 பேஜ் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்து இந்த 2 லெசன் முக்கியம்தான், நீங்கள் அட்லீஸ்ட் இந்த 2 லெசனையாவது படிச்சிருக்கணும். ஓகேவா, அதே மாதிரி இந்த உயிரியலில் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். எதில் இருக்குது? 9th இருக்குது. 9th பாடம் 21 இருக்குது, இது முக்கியமான லெசன். இந்த எல்லா லெசனும் முக்கியம்தான். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டார்க் லைனில் இருக்கிறத படிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய லெசன்ஸை படிக்கணும். ஓகே, அது பின்னாடி கொடுத்துருப்பேன். தாவர உள்ளமைப்பியல் தாவர செயலியல் 10th பாடம் 12, அதே மாதிரி தாவர கடத்துதல் விலங்கு சுற்றுவட்டம் பாடம் 14, அந்த மாதிரி பின்னாடி எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ புவியியல், அதே மாதிரி புவியியலில் 10th தான். 10th புக்கில் வரிசையாக 5 லெசன். 10th சமூக அறிவியல் புக்கில் புவியியலில் பாடம் 1, 2, 3, 4, 5 வரிசையாக இருக்கும். ஓகேவா, இதில் பாடம் 6, 7 இருக்கும். 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் மொத்தம் 7 லெசன்ஸ் இருக்கும் புவியியலில். அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 5 இந்தியன் ஜியோகிராஃபியில் வந்துடும். 6, 7 யூனிட் 9 கவர் ஆயிரும். ஓகேவா, அதை பின்னாடி கொடுத்துருப்பேன். இது 5மே முக்கியம்தான், இதில் எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது. கண்டிப்பாக புவியியல் படித்தா இந்த ஃபஸ்ட்டு 5 லெசன், இந்த 5 லெசனை தான் நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஓகேவா, ஓகே, இது போக நிறைய லெசன்ஸ் இருக்குது. மெயினாக இந்த 5 லெசன்ஸை படிச்சுக்கிட்டா போதுமானது. நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, இந்தியன் வரலாறு, இந்தியாவோட வரலாறு மற்றும் பண்பாடு. ஹிஸ்ட்ரியில் இப்போ சிந்து சமவெளி நாகரிகம், ஹிஸ்ட்ரியிலையும் இதில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா லெசனுமே முக்கியமான லெசன் தான். இது 9 லெசனுமே கண்டிப்பாக படித்தாகணும். இப்போ ஹிஸ்ட்ரியில் நிறைய இடத்துல இருக்கும். இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் 6th புக்கில் டேர்ம் 1 பாடம் 3, அதே மாதிரி 9th புக்கில் பாடம் 2, அந்த 2ல் பேஜ் நம்பர் 27 to 32 அதில் மட்டும் இருக்கும். அந்த பேஜ் நம்பரில் இருக்கிறத மட்டும் படிக்கணும். அதே மாதிரி 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இப்போ குரூப் 2 2Aக்கு கண்டிப்பாக 11th 12th புக்கு படித்தே ஆகணும். ஓகேவா, 6th 7th இருக்கிறது மட்டும் படித்தா பத்தாது. குரூப் 2னால குரூப் 4 கூட 6th 7th போதும். ஆனால் இந்த தடவை நடந்த குரூப் 4லேயே 11th 12thலேருந்தே கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக 11th 12th படித்து தான் ஆகணும். இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் நீங்கள் படிக்கிறப்ப 3ஐயும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ 6th சமூக அறிவியல் டேர்ம் 1 அந்த லெசன் எடுத்து வச்சுக்கிட்டு அதை படிங்க. அதை படித்தோன்னே 9th இருக்கிறத படிங்க, அப்புறம் 11th இருக்கிறத படிங்க. இந்த மாதிரி 3ஐயுமே கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் டாபிக் படிக்கிறீங்கன்னா அதை 3ஐயுமே கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி குப்தர்கள் எடுக்கிறீங்கன்னா 6th இருக்கும், 11th இருக்கும், 2ஐயும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். டெல்லி சுல்தானியம் எடுத்தோம்னா 7th இருக்கும், 11th இருக்கும், 2ஐயும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். அந்த மாதிரி படிக்கிறப்ப கம்பேர் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இனிமேல் நோட்ஸ் எடுக்க முடியாது. ஜிஎஸை பொறுத்தளவு நோட்ஸ் எடுத்து வைக்கிறதா நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஓகேவா, இப்போ
நோட்ஸ் எடுத்து வைக்க முடியாது, இனிமேல் வந்து நோட்ஸ் எடுக்க முடியாது. அதனால் ஸ்கூல் புக்கை வந்து படிக்கிறப்ப டெல்லி சுல்தான்ங்கிறது ஒரு டாப்பிக்காக எடுத்துக்கிட்டு 7th 11th அதை கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி முகலாய பேரரசு 7th 11th, விஜயநகர பாமனி பேரரசு 7th இருக்குது 11th இருக்குது, மராத்தியர்கள் பேஸ்வாக்கள் 7th இருக்குது 11th இருக்குது. கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. தென்னிந்திய அரசுகள் 6th term 3 பாடம் 4. தென்னிந்திய அரசுகள் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும், இந்த லெசனும் படிச்சுக்கோங்க. தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி 11th வரலாறுல இருக்குது. ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவு எல்லா லெசனுமே வந்து இதில் கொடுத்துருக்க எல்லா லெசனுமே ரொம்ப முக்கியமான லெசன்ஸ். நெக்ஸ்ட்டு இந்திய ஆட்சியல் பாலிட்டியில் இந்த 10th மொதல் 3 பாடம். 10th பாலிட்டியில் இந்திய அரசமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இந்த மொதல் 3 பாடம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த உள்ளாட்சி அரசாங்கம் பாடமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் வந்துடும். இந்த 4லேருந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த உள்ளாட்சி அரசாங்கத்தில் 6th இருக்குது, அப்புறம் 9th இருக்குது, 11th இருக்குது. ஓகேவா, 3மே வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அதை வச்சு இப்போ நம்ம படித்தாவே ஈஸியாக தெரியும். ஒரே டாப்பிக்கே ஒரே மாதிரி கான்செப்ட் தான் வரும், கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதனால ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இந்த இந்தியாவின் கூட்டாட்சி 12th அரசியல் அறிவியல் பாலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்குது. அடுத்து சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு 7th இருக்குது, அதை படிச்சுக்கணும். அடுத்து மனித உரிமைகள் 8th இருக்குது 9th இருக்குது, இது ரெண்டையும் படிச்சுக்கணும். பாலிட்டியை பொறுத்தளவில் இது போக முக்கியமாக படிக்க வேண்டியது, நீங்கள் பாலிட்டியில் நல்ல மார்க் வேணும்னா ஃபஸ்ட்டு இந்த 4 படிச்சுக்கோங்க. அடுத்து இந்த 3 லெசனை படிச்சுட்டு இது வந்து நம்ம அவுட் ஆஃப் புக் படிக்கணும். ஓகேவா, அந்த 12 ஷெடியூல் பாலிட்டியை பொறுத்தளவில் 12 ஷெடியூலு 25 பார்ட்ஸு. அந்த 25 பார்ட்ஸு இந்த ஆர்டிக்கல் எதுக்குள்ளே இருக்குன்னு வரும் அந்த பார்ட்ஸு. அப்புறம் 1லேருந்து 51A வரைக்கும் ஆர்டிக்கல். இது வந்து மஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய ஆர்டிக்கல். அதுபோக நிறைய ஆர்டிக்கல் முக்கியம். இந்த ஆர்டிக்கல் கண்டிப்பாக படிக்கணும். அதே மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் 103 அமெண்ட்மெண்ட்ஸ் 106 அமெண்ட்மெண்ட்ஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டாலே நிறைய வந்து வீடியோஸ் வரும், அதில் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஷெட்யூல் 25 பார்ட்ஸு, முக்கியமான ஆர்டிகல்ஸு, இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் வரும். அதே மாதிரி இந்த பிளானிங் கம்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக படிக்கணும். நம்ம வந்து அவுட் ஆஃப் புக்கு, இது புக்கில் இருக்காது, இதெல்லாம் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஆனால் இப்போ பிளானிங் கமிஷன் திட்டக்குழு, ஃபினான்ஸ் கமிஷன் நிதிக்குழு, நிதி ஆயோக் ரொம்ப 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 முக்கியம். நிதி ஆயோக் வந்து எக்கனாமிக்ஸ்லையும் கவர் ஆகும். இந்த நிதி ஆயோக் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. அது எந்த கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும், குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எதுவாக இருந்தாலும் இந்த நிதி ஆயோக் கண்டிப்பாக இருக்கும். நிதி ஆயோக் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது, அதை நல்லா படிச்சுக்கணும். நேஷனல் டெவலப்மெண்ட் கமிஷன் ஒன்று இருக்கும். அப்புறம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் CVC, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் CBI, எலெக்ஷன் கமிஷன், லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் அதாலத், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், இது எல்லாமே அவுட் ஆஃப் புக்கில் தான் இருக்கும், புக்கில் இருக்காது. இதெல்லாம் கண்டிப்பாக வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் வரும், அதை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சு கண்டிப்பாக இதை படித்தே ஆகணும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம், இது 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் முன்னாடி சொன்னதெல்லாம் படிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த லெசனை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்திய பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் பொறுத்தளவில் 11th புக்கு தான். 11th புக்கில் இந்திய பொருளாதாரம் 11வது எக்கனாமிக்ஸ் புக்கில் பாடம் 7. அடுத்து 11th எக்கனாமிக்ஸில் பாடம் 8, 11th எக்கனாமிக்ஸில் பாடம் 9. அடுத்து ஊரக பொருளாதாரம் 11th எக்கனாமிக்ஸில் பாடம் 10, அரசாங்கமும் வரிகரம், இது 10th புக்கில் இருக்கும். 10th சமூக அறிவியலில் பொருளியலில் பாடம் 4. அடுத்து பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள், இது 12வது பொருளியல் புக்கில் பாடம் 8 எக்கனாமிக்ஸ் புக்கில். இந்த 6 லெசனும் எக்கனாமிக்ஸில் ரொம்ப முக்கியம். அதில் இந்த ஃபஸ்ட்டு இந்த 4 லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை படிச்சுட்டு அடுத்து இந்த 2 லெசன் படிங்க. அப்புறம் இந்த 4 லெசன் இந்த வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள், வங்கியல், பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல், இந்த 3 லெசன் வந்து இதெல்லாம் படிச்சுட்டு டைம் இருக்கிறப்ப இந்த லெசனை படிச்சுக்கோங்க. மஸ்ட்டாக நீங்கள் இந்த டார்க் லைனில் இருக்கிறத வந்து மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம்மில் 10th சோசியல் சயின்ஸில் பாடம் 5, அடுத்து பாடம் 7, 10th சோசியல் சயின்ஸில் பாடம் 8, இது 3 ஐஎன்எம்மில் கன்ஃபார்மாக நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். படிச்சுட்டு இந்த தலைவர்களை பற்றி நம்ம கண்டிப்பாக படிக்கணும். இது வந்து புக்கில் வந்து இருக்காது. ஒரு சில தலைவர்கள் புக்கில் இருப்பாங்க. இப்போ இந்த பகத்சிங்கை பற்றி தனியாக புக்கில் இருக்காது. அதே மாதிரி வந்து இப்போ இந்த ரவீந்திரநாத் தாகூரை பற்றி தனியாக புக்கில் இருக்கார். இந்த மாதிரி டாபிக் வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி படிச்சுக்கலாம். இல்லைனா கவர்மெண்ட் மெட்டீரியல், ஓகேவா, கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கும், அந்த கவர்மெண்ட் மெட்டீரியலை கூட நீங்கள் படிச்சுக்கலாம். அதே மாதிரி பாலிட்டிலையும் அந்த லோக்பால் லோக் ஆயுக்தாக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் TNPSC சம்மந்தமான கவர்மெண்ட் மெட்டீரியல்லே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த மெட்டீரியலே நீங்கள் படிச்சுக்கலாம். தலைவர்கள் உருவாகத்தில் கண்டிப்பாக இந்த தலைவர்கள் உருவாகுதல் படிக்கணும். இதுலேருந்து 1 or 2 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு இந்த 3 லெசன் ஐஎன்எம்மில் படிச்சுட்டு அப்புறம் இந்த தலைவர்கள் உருவாகுதல் நல்லா படிங்க. அதுக்கப்புறம் இந்த 2 லெசன் வந்து இதை நல்லா படிச்சுட்டு இந்த 2 லெசன் வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இது டார்க் லைனில் இருக்குது, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு யூனிட் 8 வந்து முக்கியமான லெசன்ஸ் நிறையா இருக்கும். யூனிட் 8 வந்து ஏன்னா யூனிட் 8லேயே வந்து நமக்கு 15 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்பாங்க. அதனால் யூனிட் 8 கண்டிப்பாக நம்ம படிச்சே ஆகணும். யூனிட் 8ல் ஃபஸ்ட்டு இதெல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு 5 லெசன் 3, 4,
இந்த ஃபஸ்ட்டு 5 லெசன் கொடுத்துருக்கேன்ல, இது லெசனாக பார்க்குறப்ப இவ்வளோ லெசனாக இருக்குன்னு கேட்குறீங்க. இது ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும், ஒரு 5-6 பக்கம் தான் இருக்கும். இந்த 5 லெசனுமே 5-6 பக்கம் தான் இருக்கும், ஈஸியாக படிச்சிடலாம். தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் 6th டேர்ம் 1 பாடம் 4. இந்த அடுத்து வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். இந்த வட இந்தியாவில் வேதகால பண்பாடுங்கிறது நமக்கு தேவையில்லை, பாடம் இப்படி தான் இருக்கும், இது நமக்கு தேவையில்லை. இந்த தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு மட்டும் தேவை. 6th சமூக அறிவியல் டேர்ம் 2 இந்த பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும், இது 6th புக்கில் இருக்குது. மனித பரிணாம வளர்ச்சியில் சமூகம் வரலாற்றுக்கு முந்தைய காலம், இது 9th புக்கில் பேஜ் நம்பர் 8 to 13. அடுத்து தொடக்க காலத்தில் தமிழ் சமூகமும் பண்பாடும், இது 9th புக்கில் இருக்குது. இந்த 5மே வந்து ஒரே டாப்பிக்கும் ஒரே மாதிரியான டாப்பிக்காக தான் இருக்கும். இது சின்னதாக தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும், அதை வந்து ஈஸியாக படிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த 3 பாடம் ரொம்ப முக்கியம், 10th புக்கில் இருக்கும். 10th சமூக அறிவியல் பாடம் 6, பாடம் 9, பாடம் 10. அப்புறம் இந்த மக்களின் புரட்சி 8th சமூக அறிவியலில் பாடம் 4. இது 4மே ரொம்ப முக்கியமான லெசன்ஸு, நல்லா படித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லெசன்ஸ் வந்துடுங்க. இந்த 11th வந்துடுங்க. ஃபஸ்ட்டு இதை படிச்சிடணும், இதெல்லாம் படிச்சுட்டு தான் அடுத்து வரணும். நெக்ஸ்ட்டு தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம், இது 11th ஹிஸ்ட்ரி வரலாறு புக்கில் இருக்குது. தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, இது 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஓகேவா, 11th அரசியல் அறிவியல் புக்கில் இருக்கும். அதே மாதிரி தமிழகத்தில் அரசியல் சிந்தனைகள் 11th அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸில் பாடம் 15. அடுத்து இந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் வந்து யூனிட் 8 ஐஎன்எம் ரெண்டுமே சேர்ந்துருக்கும். அதாவது தமிழகம் சார்ந்தும் இந்தியா சார்ந்தும் இருக்கும். இந்த 11th வரலாறு 11th ஹிஸ்ட்ரி புக்கில் பாடம் 18 இருக்கும். அதே மாதிரி இந்த தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கம், இதுவும் யூனிட் 8 ஐஎன்எம் ரெண்டுமே சேர்ந்துருக்கும். இது 12th வரலாறுல இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக வந்து இது யூனிட் 8 தமிழகம் சார்ந்தாவது நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 11th இருக்கிறது 12th இருக்கிறத ஐஎன்எம், அதாவது இந்திய வரலாறு படிக்காட்டியும் அதையும் படிக்கணும். அதை படிக்காட்டியும் இந்த இதில் தமிழகம் சார்ந்து இருக்கும், யூனிட் 8 சார்ந்து இந்த லெசன்ஸ் இருக்கும். அது படித்தாலே தெரியும், தமிழகம் ரிலேட்டடாக இருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. அதை படிச்சுட்டு டைம் இருக்கிறப்ப இந்த 2 லெசன் வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன லெசன்லாம் மஸ்ட்டு படிக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு யூனிட் 9. யூனிட் 9 வந்து ஒரு 5 லெசன், இது வந்து எல்லாமே படிச்சிடணும். தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் 10th சோசியல் சயின்ஸில் புவியியலில் பாடம் 6 மற்றும் பாடம் 7. 10th சோசியல் சயின்ஸ்லேயே பொருளியலில் இருக்கும், பொருளியலில் பாடம் 5 தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள். இது 3 மஸ்ட்டு, இதை படிச்சிருங்க. அதை படிச்சுட்டு அடுத்து தமிழ்நாடு பொருளாதாரம் 11th பொருளியல் எக்கனாமிக்ஸ் புக்கில் பாடம் 11. அப்போ சமூக நீதி, இது வந்து அந்த இடஒதுக்கீடு சம்மந்தமாக ஸ்டார்டிங்லேருந்து எப்படிலாம் வந்ததுங்கிறது இது இருக்கும். பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் பாடம் 13 இருக்கும். இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வெளியே தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் டவுன்லோட் போட்டிருப்பாங்க, ஃப்ரீயாகவே யூடியூப்பில் போட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு டைம் இருக்கப்போ வீடியோவாக போடுவாங்கள்ல, அந்த மாதிரி வீடியோவை மட்டும் கூட பார்த்துக்கோங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வேஸ்ட்டு. அதை வந்து நீங்கள் அது வந்து ஒரு 2-3 கொஸ்டின் தான் வரும், ரொம்ப நமக்கு அதுக்கு மெனக்கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் அதை ஒரு ஃப்ரீ டயத்தில் ஒரு வீடியோ மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை வந்து பார்த்துக்குங்க. அவ்வளோதான். அது தமிழ் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். இப்போ தமிழை பொறுத்தளவில் இது வந்து ஜிஎஸ்க்கு மட்டும்தான். தமிழை பொறுத்தளவில் நீங்கள் 6 to 12 6th to 12th நியூ புக்கு கண்டிப்பாக படிக்கணும். 6th to 10th ஓல்டு புக்கு கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஓகேவா, இது வந்து இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய டயத்தில் படிக்க முடியாது. அதனால் வந்து இது வந்து எப்படி தெளிவாக படிக்கிறதுன்னு வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ தான் முன்னாடி போட்டது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் செக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு மேலோட்டமாக சொல்லிடுறேன். 6th to 12th நியூ புக்கு ஃப்ரெஷர்ஸு கண்டிப்பாக படிக்கணும். 10th ஓல்டு புக்கு, அதை 6th to 10th கண்டிப்பாக படிக்கணும். ஓல்டு புக்கில் வந்து 6th to 10th கண்டிப்பாக படிக்கணும். தமிழ் புக்கில் சொல்கிறேன் நான். அதை உங்களால் படிக்க முடியல அப்படிங்கிறப்ப பழைய 10th ஓல்டு புக்கை மட்டுமாவது நல்லா பார்த்துக்கோங்க. 6th to 12th நியூ புக்கை நல்லா பார்த்துக்கோங்க. மேக்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கணும், ஸ்கூல் புக்கில் இருக்கிறத டாபிக் வைஸ் மேக்ஸில் பார்த்துக்கோங்க. ஜிஎஸ்சில் வந்து இம்பார்ட்டண்டான டாபிக். ஓகேவா, இது வந்து லாஸ்ட்டு 3 எக்ஸாம் குரூப் 2 2022, குரூப் 4 2022, குரூப் 4 2024 நடந்த மார்க் ஸ்பிளிட் ஆஃப் யூனிட் 8 யூனிட் 9 பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஒவ்வொன்றையும் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்கிற லிமிட் இது. ஓகேவா, இதை பொறுத்தளவில் இப்போ நான் ஃப்ரெஷர்ஸுக்கு என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் தமிழில் 90 எடுக்கிற மாதிரி நான் சொன்ன அந்த 6th to 12th நியூ புக்கை நல்லா படிச்சுக்கோங்க. 10th ஓல்டு புக்கையாவது நல்லா படிச்சுக்கோங்க. டைம் இருந்தால் மீதி பழைய புக்கில் வந்து 10th 6th to 9th வரைக்கும் நல்லா படிச்சுக்கலாம். உங்களுக்கு டைம் இல்லைன்னா 10th மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. மீதி ஜிஎஸ்சில் நான் ஒரு 4 யூனிட் உங்களை சூஸ் பண்ண சொல்லுவேன். அது உங்களுக்கு பிடிச்ச யூனிட்டை சூஸ் பண்ணிக்கலாம். அதில் கண்டிப்பாக யூனிட் 8 பாலிட்டி 2 கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா பாருங்களேன், போன குரூப் 2 எக்ஸாமில் 17, 13 இது 2லேருந்தே 30 கொஸ்டின் வந்திருக்கு யூனிட் 8 பாலிட்டியிலேருந்து. அடுத்து போன 2022 குரூப் 4ல் யூனிட் 8 பாலிட்டியிலேருந்து பாருங்கள் 16, 14 இதுலேயும் 30 கொஸ்டின் வந்திருக்கு. இப்போ இந்த டைம் நடந்ததில் 15, பாலிட்டியில் ஒரு 9,
அப்போ 24 கொஸ்டின் வந்திருக்கு. அப்போ கிட்டத்தட்ட பாருங்கள் ஆவரேஜாக 25லேருந்து ஒரு 30 கொஸ்டின் வந்து இந்த 2 லெசன்லேயே வருது. அப்போ அந்த நான் சொல்லியிருக்கிற இந்த யூனிட் 8 பாலிட்டி நான் என்னென்ன சொல்லியிருக்கணும் அதை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சிருங்க. படித்தா கண்டிப்பாக 30 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் 25 கொஸ்டின் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு அந்த 2 யூனிட் சூஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து இப்போ யூனிட் 8 பாலிட்டி நான் சொல்லியிருக்கிறத நல்லா படிச்சுட்டு ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் இந்த 2 லெசனை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் இந்த 2 லெசனை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 பாடத்தை தெளிவாக படிச்சிடணும். ஓகேவா? தெளிவாக இந்த 4 இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற டைமை பொறுத்து மீதி யூனிட்டை வந்து நீங்கள் இம்பார்ட்டண்டான லெசன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.